Good morning students. Now we are going to see about the 6th standard English term 1 unit 1 prose sea turtles section 1. Before we start our lesson, we should know about some sea turtles which is living in our Indian coastal areas. The first one is loggerhead. Second one is olive ridley. Third one is leatherback. Fourth one is hawksbill. And fifth one is the green sea turtle. Okay. Now let us talk about the sea turtles. Okay. Have you seen turtles? Where do they live? Okay. Turtlesனா என்னன்னா கடலாமைகள். Okay. Have you seen turtles பார்த்துருக்கீங்களா? எஸ்னா எஸ்ன்னு எழுதுங்க. நோ அப்படின்னா நோன்னு எழுதலாம். வேர் டு தே லிவ், எங்கே அது வாழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அது வாழும்? டர்ட்டில்ஸ்னால் கடல் ஆமைகள் நம்ம சொல்லியாச்சு. ஸோ என்ன எழுதணும் அங்கே? சி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சி. வேர் டு தே லிவ் அப்படின்னா they live in the sea. ஓகே, அப்படின்னா ஆன்சர் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? ஹவ் யூ சீன் sea turtles அப்படின்னா என்ன? எஸ், ஐ ஹவ் சீன் sea turtles அப்படின்னு எழுதலாம். பார்த்தவங்க அப்படி எழுதலாம். பார்க்கல அப்படின்னா எப்படி என்ன எழுதணும் அப்படின்னா நோ, ஐ ஹாவன்ட் சீன் sea turtles. ஓகே, sea turtles ஆர் turtles அப்படி எழுதலாம். வேர் டு தே லிவ், ஆக்சுவலாக எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே லிவ் இன் த sea அப்படின்னு அந்த கேப்பில் இல்லைனா ஓரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு சைடில் நீங்கள் எழுதிக்கலாம். த செகண்ட் ஒன் இஸ் வாட் டு யூ நோ அபவுட் டர்ட்டில்ஸ். டர்ட்டில்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேவா? படிக்கலைன்னா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். படிச்சிருக்கீங்க அப்படின்னா the turtles spend their entire life in the sea. the simple question, simple answer தான். டர்ட்டில்ஸ்னாவே கடலாமைகள். அப்போ அதோட லைஃப் எல்லாம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா சீல தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, they are big in size when compared to the normal tortoise. டாட்டாய்ஸும் டர்ட்டில்ஸும் நம்ம டாட்டாய்ஸையும் ஆமைன்னு தான் சொல்லுவோம், டர்ட்டில்ஸையும் ஆமைன்னு தான் சொல்லுவோம். சரியா? டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லேண்ட் சைட்ஸில் சின்ன சின்ன பூல்ஸில் சின்ன சின்ன லேக்ஸில் வந்து சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்பீசஸ். ஓகே, ஆனால் sea turtle அப்படிங்கிறது டர்ட்டில்ங்கிறது அது எப்பயுமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னா சீல தான் என்ன பண்ணோம், தே ஸ்பெண்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த sea. ஓகேவா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த sea turtles அண்ட் tortoise. ஓகே, அப்போ வாட் யூ நோ அபவுட் turtles அப்படின்னா எங்கேயுமே என்ன எழுதணும் அப்படின்னா turtles spend their entire life in the sea. They are big in size. They come to the shore to lay eggs. எதுக்காக மட்டுமே அது நமக்கு லேண்ட் சைட்ஸ்க்கு வரும், கடற்கரைக்கு ஷோர்ஸ்க்கு வரும் அப்படின்னா ஃபார் டு லே தேர் எக்ஸ் முட்டை வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவோம், லேண்ட் சைட்ஸ்க்கு அது வரும். ஓகேவா? இதை வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பேப்பரில் இது வந்திருந்தது. அந்த ஆமையோட டர்ட்டில்ஸோட எக்ஸ் எல்லாம் எடுத்து ஹேட்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அந்த கடல்லையே வந்து அந்த குட்டிகளை வந்து விட்டுருக்காங்க. கடல் ஆமை குட்டிகள் இருக்குங்க இல்லையா, ஆமை குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கடல்லையே விட்டுருக்காங்க. அப்படிங்கிற ரீசெண்டாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஹேபிட் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? why do you think the turtles in the picture have names such as leatherback and hawksbill? leatherback, hawksbill அப்படிங்கிற ரெண்டு sea turtles பார்த்தோம் இல்லையா. what is the reason to come this name for this type of sea turtle, that is leatherback and hawksbill? ஓகேவா? என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா the turtle called leatherback has its back like leather. அதோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா லெதரியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா? it has strong and rough back. இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும். the turtle called hawksbill has long neck like a peak of the hawksbill. பீக் ஆஃப் அந்த நெக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா என்னவா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹாக்ஸ்பில்னா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? தட் இஸ் த ரீசன்.
இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்களே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? தென் now let us see the section 1. Listen to the teacher reading this section. அப்போ என்ன பண்ணணும், what is the meaning for this sentence? அதாவது டீச்சர் ரீட் பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து லிசன் பண்ணணும், கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, most of us have seen the tortoise in the zoo or reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spent almost their entire life in the sea. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in the Indian coastal waters, that is the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and leatherback. Compared to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meters and each could weigh as much as 700 kg. Most of us have seen a tortoise in the zoo or reptile park. Tortoise, இப்போ வந்து tortoise அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹெட்டிங் என்ன, டர்டில்ஸ் அப்படிங்கிறது. இப்போ most of us have seen the tortoise in the zoo or reptile park. reptile park, reptile அப்படின்னா என்னென்னா ஊர்வனை அப்படின்னு அர்த்தம். சரியா, ஊர்வனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த டார்டாய்ஸ் எங்கே பார்த்துருப்பீங்க, பார்க்ஸில் பார்த்துருப்பீங்க. குட்டி குட்டியாக இருக்கும். சரியா, குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்பலாம் பெருசாக இருக்காது. ஓகேவா? however, not many would have seen its marine relative sea turtles. நிறைய பேர் என்ன பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா, கடல் சார்ந்த இந்த கடல் ஆமையை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, sea turtles வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. this is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. இது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் கிடையாது. அந்த ரெப்டைல்ஸ் எல்லாமே, இந்த sea turtles எல்லாமே எங்கே அதிகமாக வசிக்கும் அப்படின்னா, நம்மளோட என்டையர் லைஃப்பை எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா sea சைட்ஸில் தான் என்ன பண்ணோம், ஸ்பெண்ட் பண்ணோம். there are 7 species of marine or sea turtles in the world. அதாவது இந்த வேர்ல்ட்லேயே எத்தனை டைப்ஸ் ஆஃப் sea turtles இருக்குது அப்படின்னா 7 types இருக்குது. of them அதில் 5 are found in the Indian coastal waters. அதில் 5 types இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, loggerhead, hawksbill, olive ridley, green sea turtle and leatherback. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எல்லா ஆமைகளும் எங்கே வசிக்குது அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் இஸ் த olive ridley, the hawksbill, the green sea turtle and loggerhead and leatherback. Compared to most tortoise, sea turtles are huge. அங்கே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டார்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த sea turtles are huge, ரொம்ப பெருசு. even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg. இந்த 7 species of sea turtlesலையும் இந்த olive ridley தான் சின்னது. அது இருந்தாலும் அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 kg when fully grown. முழுசாக வளர்ந்த அந்த olive ridley ஆமையோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 kg இருக்கும். ஓகே, the largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meters. ஓகே, எல்லாத்தையும் விட அந்த லெதர்பேக் sea turtles இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நீளம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 meters. ஓகே, and each could weigh as much as 700 kg. அப்போ அந்த லெதர்பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக இருக்கும். அதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 700 kg இருக்கும். ஓகே, sea turtles live their life entirely in the oceans. sea turtles எப்போயுமே என்னோடய லைஃப் ஃபுல்லாக எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓஷன்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் they still have a connection with land. இருந்தாலும் எவ்வளோ நாள் கடலில் இருந்தாலும் அந்த லேண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி, they must come ashore to lay eggs. அது முட்டை வைக்கிறதுக்காக கண்டிப்பாக எங்கே வந்தாகணும், சீ ஷோருக்கு வந்தாகணும். டுடே
Four of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆலிவ் ரிட்லியை தவிர நம்ம மற்ற டைப்ஸ் நான் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா ஆமைகளும் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்குறது ரொம்பவே அரிதான விஷயமா இப்போ இருக்குது. இந்த ஆலிவ் ரிட்லீஸ் however are still commonly seen nesting on sandy beaches along our coast. ஓகே, இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டில் இன்னுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அந்த எக்ஸை லே பண்ணுறதுக்காக இந்தியன் கோஸ்டல் சாண்டி பீச்சஸ்க்கு வந்துட்டுருக்கு. ஓகே, கடற்கரை பகுதிகளுக்கு முட்டை வைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நான் let us see the இப்போ நான் என்ன லேர்ன் பண்ணோமோ அதுலேருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் do that exercise. Okay, now let us see the exercise. Put a tick for the correct and cross for the incorrect statements. Okay, the first one is the turtles are different from tortoise. tortoise different. Okay, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? tortoise சின்னதாக இருக்கும், turtles பெருசாக இருக்கும். அதே பெரிய விஷயம். இது tortoise நம்ம லேண்ட் சைட்ஸில் இருக்கிற என்னது இந்த பூல்ஸ் லேக்ஸில் எல்லாம் சர்வைவ் ஆகும். பட் டர்ட்டில்ஸ் எங்கே சர்வைவ் ஆகும் அப்படின்னா இந்த சீ சைட்ஸில் தான் சர்வைவ் ஆகும். தென் that is correct. The turtles are sea animals. That is also correct. Turtles எங்கே லைஃபை மோஸ்ட் ஆஃப் their லைஃபை எங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா சீ ஷைரில் தான் என்ன பண்ணோம், turtles ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ that is also correct. There are 7 kinds of sea turtles in the world. இந்த வேர்ல்ட்லேயே எத்தனை டைப்ஸ் ஆஃப் sea turtles இருக்குங்கிறத நம்ம எப்போ பார்த்தோம், இப்போ இந்த செக்ஷன் 1ல் பார்த்தோம். 7 டைப்ஸ் தான். ஓகே, that is also correct. Then sea turtles are very small. sea turtles ரொம்பவே சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. when compared to the tortoise, sea turtles are very large. ஓகே, வெரி லார்ஜ் தான் வரும், இந்த ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, that is wrong statement. Then turtles come ashore to lay eggs. turtles எதுக்காக கடற்கரைக்கு வரும் அப்படின்னா எக்ஸை லே பண்ணுறதுக்காக, முட்டையை வைக்கிறதுக்காக மட்டுமே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கரெக்டாக இன்கரெக்டான்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. தென் sea turtles come to rest on land. அதாவது sea turtles எதுக்காக லேண்ட் சைடுக்கு வரும் அப்படின்னா டு டேக் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் incorrect statement. So you should put what a cross mark. Then 7th one is olive ridleys are the only sea turtles seen on the Indian shores. That is also correct. Olive ridley are only a sea turtles seen on Indian seashores. Indian source அப்படிங்கிறது என்னது, இந்தியன் சீஷோரில் இருக்கிற வாட்டர் அந்த நம்ம இந்தியன் சீஷோர் நம்ம இந்தியன் கோஸ்டல் ஏரியாஸில் 5 டைப்ஸ் ஆஃப் அந்த ஸ்பீசிஸ் இருந்தாலும் அந்த கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வர்றது நிறைய வர்றது என்ன அப்படின்னா ஆலிவ் ரிட்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆலிவ் ரிட்லிஸ் ஆர் த ஒன்லி sea turtles seen on Indian shores. இது மட்டும்தான் இப்போதைக்கு இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மற்ற sea turtles என்னவா இருக்குது, பார்க்குறது ரேராக இருக்குது. ஆனால் இந்த sea turtles எப்போயுமே என்ன பண்ணுவோம், அந்த சீசனுக்கு எக்ஸை லே பண்ணுறதுக்காக வந்துடும் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஓகே, now let us see the glossary part. மெரைன் அப்படின்னாவே found in the sea. Okay, then species, the group of animals with common features. group of animals, ஸ்பீசிஸ்னா அப்படின்னா உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ the group of animals with common featureஸோடு இருக்கிற ஒரு group of animals தான் என்ன சொல்கிறோம், ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் கோஸ்டல், the land by the edge of the sea. கோஸ்டல் அப்படின்னா கடற்கரை அப்படின்னு அர்த்தம். கடற்கரை அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? This is about the section 1. All of you take your exercise carefully. Okay, now let us see the new word, that is aribada. Okay, in most parts of the world olive ridleys come ashore
alone to lay their eggs. However, Odisha is one of only 3 places in the world where a phenomenon known as mass nesting. nesting அப்படின்னா மொத்தமாக வரும், கூட்டமாக வரும். அதுதான் வந்து மாஸ் நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அது முட்டையை வைக்கிறதுக்காக மொத்தமாக கூட்டமாக அந்த ஆமைகள் வந்து வர்றது. ஓகேவா? இந்த உலகத்திலேயே இந்த 3 இடங்களில் ஒரு இடமா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒடிசா கடற்கரை பகுதிகளில் தான் அது வந்து வருது. ஓகே, மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபேடா. அரிபேடாவோட மீனிங் என்னென்னா மாஸ் நெஸ்டிங், மொத்தமாக கூடு கட்டுறது அப்படின்னு அர்த்தம். கூடு அப்படின்னு மொத்தமான கூடுன்னு அர்த்தம். மாஸ் நெஸ்டிங்னா என்ன பண்ணும், இதை வந்து பரி பண்ணிவிட்டு அந்த சாண்டெல்லாம் பரி பண்ணி அதில் எக்ஸை லே பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிவிடும், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடும். தட் இஸ் வாட் மாஸ் நெஸ்டிங்னு அர்த்தம். ஓகே, அரிபேடா டேக்ஸ் பிளேஸ் ஆன் சர்டன் நைட்ஸ் டூரிங் த நெஸ்டிங் சீசன். அந்த நெஸ்டிங் சீசனில் வந்து கரெக்டாக வரும். சரியா? அந்த சீசனை பற்றி நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த எந்த சீசன் வந்து நெஸ்டிங்க்கான சீசனும் கரெக்டாக எல்லா ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒடிசா சீஷோருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். Thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. ஒரு பர்டிகுலர் பீச்சஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணும், இது வரும் அப்படிங்கிறது. ஓகே, அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அரிபேடா அப்படின்னு சொல்கிறாங்க. The meaning of the word அரிபேடா is what? The mass nesting. மொத்தமாக எல்லாம் கூட்டமாக வந்து தன்னோட எக்ஸை லே பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு பேர் அது மாஸ் நெஸ்டிங்னு பேர். ஓகேவா? ஓகே, this is about அரிபேடா. Okay students, thank you so much for watching.